सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்பாத்தில் வந்து ஏற்கனவே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் வந்து ஃபுல்லாக மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அதில் ஃபுல்லாக வந்து இஆர்சி டிப்பினி ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 4ல் வந்து நீ டிப்பினி பார்க்குறோம். மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதில் வந்து 1, 2, 3, 4, 5 ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. ஆனால் இதிலேருந்து நம்மளுக்கு வந்து 2 தான் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு வந்து 8 மார்க்கு ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் ஜோகரா. இது வந்து சரவணா இந்திகையில் ஃபுல்லாக நம்ம நடத்திட்டு வரோம். பேஜ் நம்பர் வந்து 375 எடுத்துக்கோங்க. ஜோகரா முன்ஷி பிரேம்சந்த் உபன்யாஸ் சாமாட்ட மானிய ஜாத்தேகை. முன்ஷி பிரேம்சந்த் என்பவர் தான் வந்து அவர் தான் வந்து இந்த உபன்யாஸ் அப்படின்னா நாவல் அர்த்தம். நாவலின் பேராசிரியராக கருதப்படுகிறார். பேராசிரியர் அப்படின்னா வந்து ஒரு சக்கரவர்த்தியாக கருதப்படுகிறார். நாவல் கதைக்கு வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி முன்ஷி பிரேம்சந்த்னு சொல்லலாம். அவர் தான் அது வந்து எழுதியிருக்கார். கபன் உன்கா லிக்கா உபன்யாசிகை. கபன் இது வந்து எழுதுனது கபன் என்ற தலைப்பில் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. ஜோகரா இஸ் உபன்யாஸ்கா ஏக்கு சாகையக்கு பாத்திரகை. இதில் வந்து ஜோகரா அப்படின்றது ஒரு பெண்மணி. அந்த பெண்ணை வந்து இந்த நாவலில் வந்து ஒரு துணை கதாபாத்திரமாக வச்சு இதை எழுதியிருக்காரு. உபன்யாஸ்கே லக்பக்கு அந்திம் பாகுமி ஆத்திகை. இந்த நாவலில் வந்து உபன்யாசை வந்து நாவலில் வந்து லக்பக் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இந்த கதை எங்கே வருதுன்னா கடைசி பகுதியில் தான் அந்த கதை வந்து முடியுது. அந்த பகுதியில் இது வருது. மகர் ஆனால் வக்கு பாட்கோ கே திலேமு அமிட் சாப்பு சோடி ஜாத்திகை. இதில் வந்து வாசகர்கள் வந்து பாட்கா அப்படின்னா இந்த பாடப்பகுதியில் வந்து இந்த நாவல் அப்படின்னாவே வந்து நிறைய பேர் வந்து வாசிப்பாங்களே வாசகர்கள். அந்த வாசகர்களின் இதயத்தில் வந்து இந்த கதை வந்து ஒரு அழியாத பதிவு வந்து நம்மளுக்கு விட்டு செல்லுது. ஜோகரா அப்படின்னாவே இந்த கதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த மாதிரி வந்து இது இருக்குது. ராம்நாத் புலிஸ்வாலோ கே சாத் மில் ஜாத்தகை. ராம்நாத் வந்து புலிஸ்வாலோ அப்படின்னா வந்து போலீஸ்காரோட வந்து போயிட்டுருக்கான். யார்? ராம்நாத். வக்கு நிரபராதியும் கே கிலாஃப் ஜூட்டி ஜாவகி தேனிக்கு தயார்கோ ஜாத்தாகை. அவன் இந்த ராம்நாத் வந்து நிரபராதி அப்படின்னா அப்பாவி மக்களுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராக வந்து கிலாஃப் அப்படின்னா எதிராக அவங்க வந்து தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பொய் சொல்லாமல் ஜூட்டி அப்படின்னா பொய் சொல்கிறது. இந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக வந்து பொய் சொல்கிறதுக்கு அவன் தயாராகிட்டுருக்கான். யார் அப்படின்னா இந்த ராம்நாத். தப்பு புலிஸ்வாலு உஷ் ஏக்கு பங்களேமே டகராத்தேகை. ஒன்று அவங்க வந்து இந்த போலீஸ்கார் வந்து அவருக்கு வந்து பொய் சாட்சி சொன்னால் அவங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ராம்நாத் என்ன பண்ணுறான், எல்லா இடத்துக்கும் பொய் சாட்சி சொல்ல போகிறான். அப்போ இப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த போலீஸ்கார் வந்து ஒரு நாள் வந்து அவரை வந்து பங்களாவில் போய் தங்க வைக்கிறாப்புல. பங்களே அப்படின்னா பெரிய பங்களாவில் வந்து இந்த ராம்நாத் வந்து தங்குறாப்புல. வகாங் ராம்நாத்திக்கு மன்கோ बहलाने के लिए एक वेसिया आया करती हैं வகிங் ஜோகரா ஹே. அந்த பங்களாவில் தங்கியிருக்கப்போ வகாங் அங்கே வந்து ராம்நாத் வந்து மன்கோ அப்படின்னா வந்து அவங்கள வந்து உபசரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு வேசியா அப்படின்னா ஒரு விபச்சார பெண்ணை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாப்புல. அவரை வந்து சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாப்புல. வகாங் ஜாகரா அந்த பெண்மணி பெயர் தான் வந்து ஜோகரா. ஜோகரா கூப் ஷரத்து அவுரத்துகே. அவள் வந்து ஜோகரா வந்து ரொம்ப அழகாக இருப்பாளாம். கூப் ஷரத் அப்படின்னா வந்து அழகான அர்த்தம். அவள் வந்து ரொம்ப அழகான பெண்மணி. அவுரத்துனா பெண்ணுன்னு அர்த்தம். அவள் அழகான பெண். வக்கு அப்புனி கீத்திசே ராம்நாத் கோ மோடு லேத்திகை. ராம்நாத் அப்புனி கீத் அப்படின்னா கீத்னா பாடல்னு அர்த்தம். அவள் வந்து தன்னுடைய பாடல் பாடி ராம்நாத் வந்து வசீகரம் பண்ணுறா. அந்த பாடல் பாடி ராம்நாத் ஜோகராக்கு ஷாத்து ரகத்தா பசந்து கர்த்தாகை. உடனே ராம்நாத் என்ன பண்ணுறா, ஜோகரா கூட வந்து வாழ்கிறதுக்கு அவன் பசந்துனா விரும்புறது, அவ கூட நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த நினப்புக்கு வந்து ராம்நாத் வந்துடுறான். ஜோகரா ராம்நாத் சே பியார்கா நாடக்கு கேள்த்தே ஆத்தேகை. ஜோகரா வந்து ராம்நாத்திட்ட வந்து பியார்னா அன்புன்னு அர்த்தம். அன்பு இந்த இடத்துல காதல் நாடகத்தை வந்து
கேள்னி அப்படின்னு விளையாட்டு அவள் எப்பயும் போல் அவள் காதல் நாடகத்தை வந்து விளையாட்டாக வந்து ராம்நாத்திட்ட பண்ணிகிட்ருக்கா. உஷே ஜால்மி ஃபஷானி ஆத்தாகை எப்படியாச்சும் வந்து உன்னை வந்து எப்படியாச்சும் வந்து உன்னை வந்து மாட்டிக்க தெரியணும் அப்படின்றது அவளுக்கு வந்து ஜோகராவுக்கு வந்து தெரியுமா. மகர் ஆனால் வகு குத்து ஜால்மி ஃபங்ஸ் ஜாத்திகை ஸ்வயன் ராம்நாத் சே பியார் கர்னி லகத்திகை. அப்போ குத்து அப்படின்னா அந்த மகர், ஆனால் வகு குத்து அப்படின்னா அந்த குத்துனா வலையில்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறது தான் வந்து வலைன்னு சொல்கிறது. அந்த வலையில் வந்து சிக்கிக்கொள்கிறார். ஃபங்சி ஜாத்திகை யார் சிக்கிக்கிறான்னா அந்த ஜோகரா வந்து ராம்நாத்தில் வந்து சிக்கிக்கிறா. வயன் ராம்நாத் சே பியார் கர்னி லகத்திகை. உடனே ராம்நாத் வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கின்ற அந்த எண்ணத்துக்கு வந்து அவள் வந்து வந்துடுறா. யார்? ஜோகரா. रामनाथ जोगरा से वफाई का ஷபூத்து மாங்கத்தாகே. ஒன்று ராம்நாத் வந்து ஜோகராட்ட கேட்குறான், அவளே வந்து ஒரு இந்த பெண்ணு தானே, அதனால் வந்து என்கிட்ட வந்து நீ என்கிட்ட விசுவாசமாக நடத்துக்கிறதுக்கு ஏதாவது நீ ஆதாரம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட வந்து ராம்நாத் வந்து மாங்கத்தானே கேட்குறான். வகு துரந்து விவாகு கர் லேனிக்கா ககத்திகை. உடனே அவள் என்ன சொல்கிறா, அது வகு துறந்துனா உடனே ஒரு சட்டுன்னு என்ன இந்த மாதிரி நம்மளை வந்து ஆதாரம் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, என்னை வந்து நான் விவாகனம் திருமணம் தான், என்னை கண்டிப்பாக நீ வந்து திருமணம் வந்து கண்டிப்பாக நீ என்னை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாகரா வந்து கேட்குறா ராம்நாத்கிட்ட. ஏக் தாகரா உசிசே அசலித்து யவகார் கர்த்தாகை. அப்போ இது வந்து எப்படி நான் உன்னை வந்து நான் நம்பிட்டோம், நீ வந்து ஒரு போலீஸ்கார் வந்து தான் வந்து உன்னை வந்து இந்த பங்களாவில் வந்து தங்க வச்சுட்டு போனாங்க, ஒவ்வொருத்தையும் திருப்திப்படுத்துறது எங்கள் தொழிலாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா, அதோ உஷே டாண்டி திகை. உடனே வந்து அந்த ஜாகரா வந்து திட்டுற அந்த மாதிரி யாரோ ராம்நாத் வந்து திட்டுறா. வகு ககத்திகை. அப்போ தான் சொல்கிறா, கி மைனே பூரா காம் கர்ணா சோடிதியா. நான் வந்து இது வரைக்கும் வந்து மைனே புரா அப்படின்னா கெட்டன்னு அர்த்தம், காம்னா பணி. இது வரைக்கும் நான் வந்து கெட்ட காரிய பணியில் தான் வந்து அந்த வேலையில் தான் இது வரைக்கும் வந்து ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த செகண்ட்லேருந்து நான் அதை சோடிதியானா விட்டுட்டேன், இனிமேட்டு வந்து நல்ல பெண்மணியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகரா வந்து சொல்கிறா. மைனே ரமாக்கு அப்புனா பதிமான் லியாக. இனிமேட்டு வந்து பதினா வந்து கணவன் அர்த்தம், இனிமேட்டு நான் வந்து உன்னை வந்து கணவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகரா வந்து ராம்நாத் சொல்கிறா. தன் அவுர் பத்து. தன்னுனா வந்து செல்வம்னு அர்த்தம், பணம் காசு எல்லாமே. அவுர் மற்றும் பத்துனா வந்து பதவி, பணத்துக்கும் மற்றும் பதவிக்கோசரம் வந்து ஆக்ரஷன் மே கயி ஸ்திரியும் வேஸ்பா பன்திகை. இந்த மாதிரி பணத்துக்கோசரமும் வந்து பதவிக்கோசரமும் வந்து ஸ்திரீனா வந்து பல பெண்கள் வந்து கயி ஸ்திரியோன பல பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. நானும் இது வரையும் அப்படி தான் இருந்தேன், விசுவாசமாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜோகரா சொல்கிறா. மகர் ஆனால் ஜோகரா நீச்சு வேசியா ஹோக்கர்பி வபாக்கா பிராணின் தேத்திகை. இனிமேட்டு வந்து நான் வந்து இந்த தவறான வழியில் வந்து இது வரைக்கும் நான் தாழ்ந்த வழியில் தான் நான் இருந்தேன், வேசி அப்படின்னா தாழ்ந்த பெண்ணாக தான் இருந்தேன், இனிமேட்டு வந்து நான் வந்து இந்த விருப்பத்தை விட்டுட்டு நான் உன் மனைவியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கை வந்து நிரூபிக்கிறாள். ராம்நாத்திட்ட சொல்கிறா. ராம்நாத்துக்கு ஜூட்டி गवाही के कारण दिनेश नामक युवक को फांसी चुनाई जाती है. ராம்நாத் வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லிடுறான். ஜூட்டி கவாகி அப்படின்னா வந்து ஒரு பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால தினேஷ் என்ற பெயருடைய வந்து ஒரு இளைஞருடைய, யுவக்குன்னா இளைஞர்னு அர்த்தம், ஒரு இளைஞருடைய குடும்பம் வந்து அவங்க வந்து எதுக்கு ஃபாஷி அப்படின்னா மரண தண்டனை அர்த்தம். பொய் சாட்சி சொன்னதுனால அந்த குடும்பம் வந்து மரண தண்டனைக்கு வந்து ஆளாயிடுச்சு. जाल्फा उसके परिवार के साथ रहकर उन लोगों को
சேவா சேவா கருத்தி ரகத்திகை. அப்போ அந்த மரண தண்டனை இந்த ஜால்ஃபா அப்படிங்கிறது இந்த இடத்துல யார் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து ராம்நாத் வந்து திருமணம் ஆனவன், அவனோட மனைவி தான் வந்து ஜால்ஃபா. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல இங்கே வந்து ஜால்ஃபா வந்து குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட கணவன் வந்து பொய் சாட்சி சொல்லி ஒரு குடும்பத்துக்கு வந்து மரண தண்டனை வாங்கிட்டான். அந்த குடும்பத்தை போய் அந்த கணவர் இப்படி பண்ணதுனால அவள் போய் காப்பாற்ற போகிறான் அந்த குடும்பத்தை. அவள் தான் வந்து ஜால்ஃபா. அதுவும் பரிவார்க்கே சாத்து ரகக்கர். அந்த குடும்பத்தில் வந்து தங்கி அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறா, அவளால் முடிஞ்ச சேவை வந்து அவள் வந்து ஜால்ஃபா வந்து செய்கிறா. டப்பு रामनाथी की प्रार्थना मानकर जोहरा जाल्फा से मिलकर उसका डाल जानते के लिए जाती हैं. அப்போ வந்து ஜோஹராவுக்கு வந்து தெரியாது இவன் திருமணம் ஆனவன் சொல்லிட்டு, ராம்நாத் திருமணம் ஆனவன் தெரியாதனால அவர் திருமணம் செய்யணும்னு சொல்ல. இருந்தாலும் வந்து அந்த நிலவரம் வந்து எப்படியோ வந்து ஜோஹரா வந்து தெரிஞ்சுக்கிறான் திருமணமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறான். இசிசே कतरा हैं यज्ञ जानकर भी ஜோகரா ஜால்ஃபா சே மில்த்தி हैं. உடனே வந்து ஜோகரா வந்து ஜால்ஃபா வந்து சந்திக்கிறா. அவளோட ராம்நாத்தோட முதல் மணி தானே ஜால்ஃபா. அவளை போய் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்திச்சுன்னு சந்திச்சு என்ன பண்ண அங்கேருந்து திரும்புகிறா. பேசி முடிச்சுட்டு வாபஸ் ஆக்கர் சாரா ஹால் ரமநாத்துக்கு சுனாத்திகை. உடனே வந்து இந்த ஜால்ஃபாட்ட பேசிட்டு அங்கேருந்து அந்த ஜால்ஃபா சொன்னதெல்லாம் என்ன பண்ணுறா, சொன்னதெல்லாம் வந்து ரமாநாத்துட்டு வந்து சொல்கிற. அந்த மாதிரி ஜோக்கர் அந்த மாதிரி உங்கள் மனைவி வந்து இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு நிலவரம் என்ன, ஹால் அப்படின்னா முழு நிலவரம்னு அர்த்தம், இதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி திரும்பி வந்து சொல்கிறா. அந்துமேனா இறுதியில் ரமா அப்படின்னா ரமாநாத் தான் வந்து இங்கே ஷார்ட்டாக ரமான்னு கொடுத்துருக்காங்க. ரமா அவரு தேவிதின் தேகாந்திமி சலே ஜாத்தேகை. அந்த இறுதியில் வந்து ரமாவும் தேவிகின் அப்படின்னு அவங்க வந்து தேகாந்த் அப்படின்னா வந்து வெளியூர் போகிறது. அவங்க வெளியூருக்கு வந்து போயிட்டுருக்காங்க. வகி ஜால்ஃபா யார் அப்படின்னா தயாநாத்தோடைய மனைவி தான் ஜால்ஃபா, ரமாநாத்தோடைய மனைவி ஜால்ஃபா. ஜக்கோ தயாநாத் வந்து ரமாநாத்தோடைய அப்பா தான் வந்து தயாநாத். தேவிதீன் அப்படிங்கிறது தேவிதீன்றது இவர் ஒரு கேரக்டரில் வருவார், ஜக்கோ ஒரு கேரக்டரில் இருப்பார். இவங்க வந்து இவர் வந்து கணவராக இருப்பார், ஜக்கோ வந்து இவங்க ஒரு மனைவியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரத்தன் அப்படிங்கிறது இது ஒரு பெண்மணி. இவங்க எல்லோரும் சேர்ந்து ரகத்தியகம் ஒரு இடத்துல வந்து எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ரகத்தியகை அப்படின்னு ஒரு இடத்துல வந்தவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. யாருன்னா ஜால்ஃபா இருக்கா அந்த இடத்துல, ஜக்கோ இருக்கிறான், தயாநாத் அடுத்தது தேவிதின் ரத்தன் ஷபீர் ரகத்தேகை. ஜோஹரா பி உன்கே ஷாத்து சலி ஜாத்திகை. அந்த இடத்துல வந்து ஜோஹராவும் அந்த இடத்துக்கு வந்து அங்கே போகிறா. காவுக்கா சரல் ஜீவன் உஷே பேகத்து பசந்துகை. அங்கே வந்து காவுனா வந்து கிராமம்னு அர்த்தம், அந்த கிராமத்தில் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்களாம். ஷரல்னால் வந்து எளிமைன்னு அர்த்தம், ஜீவன்னா வாழ்க்கை. அவங்க எளிமையான வாழ்க்கை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் வந்து பசந்துனா விரும்பி அந்த கிராமத்தில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அசானாக்கு திடீரென்று நதிமி பாடு ஆத்திகை. அந்த ஊரில் வந்து திடீர் அங்கே வந்து ஒரு நதி இருக்கான். அந்த நதிக்கு குறுக்கே என்ன பண்ணுறக்கு பாடு குறுக்கே வந்து ஒரு நதி போயிட்டுருக்கு. ஏக்கு நாவ் உல்ட்டு ஜாத்திகை. அங்கே வந்து ஒரு படகு வந்து அங்கே வந்து கவிழ்ந்துருது. நாவுனா வந்து படகுன்னு அர்த்தம், உல்ட்டுனா கவிழ்ந்துருது அந்த நதியில். லோகு டப்பு மர்த்தேகை. லோகம் அங்கே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கவிழ்ந்துடுறாங்க. டப்பு ஏக்கு பச்சேக்கு பச்சானேக்கு கோஷிஸ்மி ஜோஹரா மர் ஜாத்திகை. அப்போ நிறைய பேர் இந்த படகு கவிழ்ந்தெல்லாம் எல்லாம் விழுந்து இந்த தண்ணியில் விழுந்துடுறாங்க. அப்பொழுது வந்து இந்த ஏக்கு பச்சை ஒரு குழந்தை வந்து பச்சானேன்னா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறா. கோஷிஸ்ன முயற்சி. அந்த முயற்சியில் வந்து ஜோஹரா வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு அவள் வந்து இறந்துடுறா. மறுன்னு வந்து இறப்புன்னு அர்த்தம். அது வந்து மர் ஜாத்திகை. இஸ் தரகு ஜோஹரா கா சித்திரன் கூபு ஹுவாகை. இந்த நாடகத்தில் வந்து ஜோஹராவுடைய வந்து ஜோஹரா வந்து சிறப்பித்து நம்ம இந்த கதையில் வந்து சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.